வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் தெருக்கூத்து பகுதிக்காக. உங்களுக்கு டைம் டிராவல் பண்ணலாமா? அதுக்கு டைம் டிராவல் மிஷின் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆகஸ்ட் 23 மடிப்பாக்கம்ல இருக்க பிகப் ஸ்டுடியோஸ்க்கு வாங்க. எங்க கூட சேர்ந்து நீங்களும் டைம் டிராவல் பண்ணலாம். அது முன்னாடிலாம் சொல்லுவாங்க, பாவம் செஞ்சோன்னா அது சந்ததியினரை சாரும் அப்படின்வாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. நீங்கள் செய்கிற பாவம் உங்களுக்கே சேரும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த பழமொழி கொஞ்சம் அன்ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் ஒரு ரிலேட்டடாக ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. அதுவும் விஜய் சம்பந்தமான ஒரு சம்பவம். அதனால தான் நான் அதை அந்த பழமொழி எனக்கு டக்குன்னு ஞாபகம் அதை சொல்கிறேன் உங்ககிட்ட. என்னென்னா, நான் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு ஒன்று வரும்பொழுதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிட்டு, என்னடா இவர் எலெக்ஷனில் 4000 ரூபாய் கொடுப்பேன்னாரு, இலவச பெண்களுக்கு அது கொடுப்பேன் இது கொடுப்பேன் அப்படி இப்படின்லாம் சொன்னார். பெண்கள் உரிமை தொகை கொடுப்பேன்னாரு, விதவை பெண்களுக்கு 3500 ரூபாய் தரேன்னாரு. அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல், அவருடைய வாக்குறுதிகளில் எதுவும் சொல்லாமல் இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா, இவர் ஒரு விளம்பரம் ஆலுகாஸ் கம்பெனியோட விளம்பர படத்தில் இவர் நடிச்சிருக்கார். இவர் ரொம்ப விளம்பர படத்தில் நடிக்கல. ஒன்று கொக்கோ கோலா விளம்பர படத்தில் நடிச்சிருந்தார். அதுதான் இவர் ஒரு படத்தில் அந்த தண்ணி எடுக்கிறது சம்மந்தமாக வரக்கூடிய போராட்டத்தை பெரிய அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணி வருவார். இது மாதிரி ரொம்ப ரிலேட்டடாக தான் நடிச்சிருக்காரு. இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் இந்த ஆலுகாஸ்க்கு தான் போகுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன். அப்போ உனக்கு தெரியுமா, அப்படி சொல்ல முடியுமா, போக முடியுமா, வர முடியுமா அப்படிலாம் நம்மளை நிறைய இந்த ட்விட்டர் இணையதளத்தில் இருக்காங்களே வர்ச்சுவல் வாரியர்ஸ், இவங்க நிறைய கேட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் போயிருக்கு அந்த திட்டம். அவங்களுக்கு தான் போயிருக்கு. ஜாய் ஆலுகாஸ் இந்தியா லிமிடெட் பிட்டு 750 கோடி ரூபாய் திட்டம். இது வருஷத்துக்கு. இது ஒரு பைசா தான் இவங்க பிட்டு போட்டிருக்காங்க. யார்? ஜாய் ஆலுகாஸ் சார். 1 கிராம் சார், தங்கம் சார். இவங்க பிட்டு பார்த்திங்கன்னா 0.01 இது ரைட்டுங்களா. இவங்க மற்றவங்களாம் நிறைய பிட்டு போட்டிருக்காங்க. சரவணா ஸ்டோர் 15,356 15,356 ரூபா இவங்க பிட்டு போட்டிருக்காங்க. 15,356 ரூபா பிட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜவேரியன் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் இவங்க 13,025 ரூபா பிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அண்ணன் அமௌண்ட்டு போட்டிருக்கிறது 0.01 L1 இவர் தான் ஜாய் ஆலுகாஸ்க்கு போயிருக்கு இந்த பிட்டு. அப்போது ஒரு கிராம் தங்கம் மோதிரம் கொடுக்குறாங்க. 1 கிராம் தங்கம் விற்கிற விலை என்ன இன்றைக்கி ரைட்டுங்களா? 13,000 14,000 எல்லாமே விலை விற்கிற நிலமையில் இவங்க ஒரு சவரனே 1,14,000 ரூபாய் விற்கிது 8 கிராம். அப்போ 1 கிராம் எவ்வளோ விற்கும் ரைட்டுங்களா? அவ்வளோ விலை விற்கும்போது இவர் 0.01 போடுறாரு டெண்டரு. அது 1 பைசா டெண்டரு இல்லை 1 ரூபா டெண்டரு, ஏதோ ஒன்று அந்த சீக்வன்ஸில் தான் வரும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இல்லை, மேக்கிங் சார்ஜ் இல்லை, தங்கத்துக்கு விலையில். தங்கம் என்ன சும்மா கிடைக்குதா? 750 கோடி ரூபாய் டெண்டரு. இது எப்படி நீங்கள் L1 ஜாய் ஆலுகாஸ் 0.01 அவர் போடுவார். அப்போது ஜாய் ஆலுகாஸ் ஃப்ரீயாக கொடுக்குதா? 750 கோடி ரூபாய் யார் ஃப்ரீயாக கொடுப்பா அந்த காலத்தில்? இது ஏதாவது நம்ம கற்பனையில் கிள்ளி தான் பார்த்துக்கணும். இது மாதிரிலாம் ஒரு ஆட்கள் கிடைப்பாங்களா? ஏழைகளுக்காக, தமிழக மக்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்கறது தங்கத்தை, அதுவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம மனோஜ் பாண்டியன், PH பாண்டியனுடைய மகன், அவர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார்.
அதாவது அவர் கேள்வி எழுப்புறது அவர் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்லேருந்து தான் எழுப்புறாரு. இதெல்லாம் இந்த விஷயம்லாம் வந்து அவர் இதுக்குள்ளெல்லாம் அவர் போகல. அவர் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்லேருந்து எழுப்புறாரு. அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் அது மூலமாக தான் இந்த தங்கத்தை வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அது அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போது தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் மூலமாக தான் டெண்டர் போடுறாங்க. நம்ம வந்து முதல்ல ஆளு காசுக்கு தான் இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னும்போது ஒரு அறிவிப்பு ஒன்று பந்தாவாக வந்தது கவர்மெண்ட் கிட்டேருந்து. நாங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் மூலமாக தான் இதை நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பந்தாவாக ஒரு அறிவிப்பு வந்தது. அதனால் அப்போது நம்ம டிவிலெலாம் விவாதம் பண்ணும்போது அப்போவுமே டிவியில் சொன்னோம், இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது அப்படின்றது சொல்லும்பொழுது அதில் அங்கே இருந்த ஆங்கர் வந்து அதுதான் தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் வழியாக டெண்டர் போட்டாங்களே அப்படின்னு. இப்போ அந்த டெக்னிக்கல் பாயிண்ட்டு தான் வந்து மனோஜ் பாண்டியன் வந்து எழுப்புறாரு. அதாவது அவர்கிட்ட பேசுகிறோம், கேட்குறோம், எப்படி சார் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் மூலமாக அவங்க வந்து டெண்டர் போடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுது. அது டெண்டர் டீட்டெயில்ஸில் எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் மூலமாக இவங்க டெண்டர் போட முடியாது. ஏன்னா அந்த நிறுவனம் வந்து மெடிக்கல் சம்பந்தமான பொருட்கள் வாங்குவதற்கான நிறுவனம். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, மெடிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இந்த விஷயங்கள்லாம் வாங்குகிற நிறுவனம், ரைட்டுங்களா? ஏற்கனவே விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும் பொழுது தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் வந்து கொரோனா பீரியடில் பயங்கர ஊழல் பண்ணிச்சு. பவுடர், இந்த ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி அடிப்பாங்க இல்லையா, அது நுரை அடிக்கிறது, கொரோனா கிருமியை இது பண்ணுறதுக்கு நுரை அடிக்கிறது மாதிரி பெரிய ஊழல் வந்து விஜயபாஸ்கர் டைமில் நடந்தது. அப்போ ஹெல்த் செக்ரட்டரி வந்து பியூலா ராஜேஷ். அப்போது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் டைரக்டராக இருந்தது உமாநாத் ஐஏஎஸ். இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஊழல்னு பேசப்பட்டது, பெரிய ஊழல்னு பேசப்பட்டது. பல கோடி டாக்டர்கள் தங்குற இடம், அந்த இடம், ஹோட்டல்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்கேனரு, அந்த கருவிகள், மருந்து, மாத்திரை எல்லாமே வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் மூலமாக தான் வாங்கப்பட்டது. அப்போது வந்து ஒரு பெரிய ஊழல் வந்து வெளியில் வந்தது. அதில் பல கோடி ரூபாய், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து விஜயபாஸ்கர் அடித்தார். அந்த உமாநாத் தான் அதை பண்ணார். அதே உமாநாத் வந்து ஸ்டாலின் ஆட்சியில் ஸ்டாலினோட செக்ரட்டரி ஒன்றா உக்காந்தார் அவர், அதே உமாநாத். இப்போ அவர் வந்து ஒரு டெண்டரில் முறைகேடு பண்ண உணவுத்துறை அமைச்சர் வந்து தோரம்பருப்பு வாங்கிறதுக்கு முறைகேடு பண்ண அவரை வந்து மாற்றிட்டாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டில் மாற்றிருக்காங்க, தூக்கி டம்மி போஸ்ட்டில் போட்டான். இதுதான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷனில் நமக்கு தெரிஞ்ச விவரங்கள். இந்த இவர் மனோஜ் பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து இந்த பொருட்கள் வாங்கிறத தவிர வேறு எதுவும் இவங்க செய்யக்கூடாது. அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க பர்மனெண்ட் பண்ணோம் எங்களை அப்படின்ற ஒரு ப்ரேயரோடு வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட் வந்து அவங்கள பர்மனெண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை எதிர்த்து வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போது வந்து அந்த கார்ப்பரேஷனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிவிட்டு, ரைட்டுங்களா, ஹைகோர்ட்டு சொன்னதுக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்குது. தமிழ்நாடு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கீழே வரமாட்டாங்க, அவங்கள பர்மனெண்ட் பண்ணுற விஷயம்லாம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் கீழே வராது. தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் வந்து முழுக்க முழுக்க பொருட்களை வாங்கிறது, மருத்துவம் சம்பந்தமான பொருட்களை வாங்கிறது, அதுதான் தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் வந்து பண்ண வேணும், அதை தாண்டி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வரான். அப்போது இந்த தங்க மோதிரம் வாங்கிறது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சட்டமன்றத்தில் ஆர்கியூ பண்ணார். அதுக்கு ஈவினிங் வந்து அருண்ராஜ் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பதில் கொடுக்குறாரு. போன ஆட்சியில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த கிளுகிழுப்பை,
பால் புட்டி இதெல்லாம் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெட்டகம் மாதிரி வச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தங்க மோதிரத்தையும் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஊழலுங்க. இந்த ரூபாய்க்கு வந்து ரூபாய்க்கா பைசாக்கா வந்து ஜாய் ஆலுக்காஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்பவே முடியறதில்ல. இதில் என்ன நடந்திருக்கோ, அப்போ ஜாய் ஆலுக்காஸ்க்கு என்ன இது இல்லாமல் வேறு என்ன பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது? ஜாய் ஆலுக்காஸ்க்கு வேறு என்ன பெனிஃபிட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்க போகுது? 750 கோடி ரூபா வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 750 கோடி ரூபா. இப்போ 5 வருஷத்துக்கு என்ன ஆகுது? 5 வருஷத்துக்கு 1500 1500 1500 3000 4500 கோடி ரூபா ஒரு நகை நிறுவனம் வந்து தமிழக அரசுக்கு கொடுக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பெனிஃபிட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க போகுது? ஒரு மிகப்பெரிய ஊழலுங்க. இது வந்து கற்பனையில் கூட இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் என்பது நடந்ததே கிடையாது. ரைட்டுங்களா? எல்லா நிறுவனங்களும் வருவாங்க, டெண்டர் போடுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இவங்க வந்து முதல்வர் அறையை கட்டுறதுலேயே டெண்டரு, அது ஊழல், அது பிரச்சனை அப்படின்னு போகும்போது 5 கோடி ரூபாய்க்கு முதல்வர் அறையை கட்டுறதுலேயே ஊழல்னு போகும்போது, இங்கே இந்த தாய்மாமன் தங்க சீர்திட்டம் வந்து பக்கா ஊழல் அப்படின்றத நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம். அதுக்கடுத்து சிங்காரவேலன்னு ஒருத்தர், அடுத்த ஒரு ஊழல் வெற்றின்னு ஒரு சேனல். அதில் வந்து சிங்காரவேலன்னு ஒருத்தர் வந்து அந்த வெற்றி சேனலை வந்து நிர்வாகம் பண்ணுறாரு. வெற்றி சேனல் வந்து அமைச்சர்கள் எல்லாரும் அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. விஜயாதரணின்னு ஒரு முன்னாள் எம்எல்ஏ, விளவங்கோடு எம்எல்ஏ, அந்த அம்மா தான் இந்த சேனலை வந்து எம்டியாக இருக்காங்க. சிங்காரவேலன் தான் வந்து இதை வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. எல்லா அமைச்சர்களும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு விழாங்க. விழா வந்து லீ ராயல் மெரிடியனில் 20 ஆகஸ்ட் 2026 ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. வெற்றின்னு ஒரு சேனலை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சேனல். அந்த சேனலை இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு சிங்காரவேலன். இந்த சிங்காரவேலன் யாருன்னா, பத்திரிகையாளர் இருந்தவர், பல பத்திரிகைகள் நடத்தினவர். இந்த பாரிவேந்தருக்கு எதிராக வந்து சில அலிகேஷன்ஸை கொண்டு வந்து பரபரப்பாக்குனவர். லிங்கான்ற ஒரு படத்தில் வந்து தயாரிப்பாளராக அவர் போய் ரஜினி படம் அதில் வந்து பிரச்சனைக்குள்ளானவர். இவர் மேலே பல வழக்குகள் இருக்குது. எல்லாரையும் மிரட்டி காசு வாங்குறது தான் இவரோட தொழிலே. இவர் வந்து வெற்றின்னு ஒரு யூடியூப் சேனலை வந்து இவர் கொண்டு வர்றாரு. ரைட்டுங்களா? இவர் வந்து மோசமான ஒரு நடத்தைக்கு சொந்தக்காரர் அப்படின்றது வந்து பத்திரிகை உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து இந்த விஜயதரணியை வச்சுக்கிட்டு அமைச்சர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. நம்ம ஜெயா டிவிலேருந்து ஒரு ஆங்கரு எல்லோரும் போகிறாங்க அங்கே. ஆனால் அமைச்சர்கள் யாரும் வரல. ஆனால் இவருக்கு வந்து இந்த விஷயத்தை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? வெற்றின்ற சேனல் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு டிவி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காருன்றது தெரியும். அதே வெற்றின்ற டைட்டிலில் ஒரு யூடியூப் சேனலை இவர் லான்ச் பண்ணுறதுக்கு யார் இவருக்கு பர்மிஷன் கொடுத்தாரு? இவர் மேலே பல வழக்குகள் இருக்குங்க. ஃபோர்ஜரி வழக்கு, ஏமாத்தின வழக்கு, எல்லாமே டோட்டலாக. இவர் ஒரு பத்திரிகையாளரே கிடையாது. ரைட்டுங்களா? இவர் எப்படிப்பட்டவர்ன்றதுக்கான இமேஜ் வந்து நிறைய இருக்குன்னு நிறைய பேசலாம். அதை பற்றி நான் ரொம்ப பேச வேணான்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ரொம்ப மோசமாக இவர் பண்ணுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இதை பற்றி பேசணும்னா ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அந்தளவுக்கு ஆன ஒரு ஆள் இவர். ஸோ இவர் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து டுபாக்கூர். எப்படி தாய்மாமன் தங்கம் மோதிர திட்டம் வந்து ஒரு டுபாக்கூர் மாதிரி இப்போ வந்திருக்கோ, அதே மாதிரி இந்த வி சேனல் ஆரம்பிக்கிறதும்
ஒரு பெரிய டுபாக்கூர்த்தனமாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நேற்று நம்ம பேசும்போது உமா ஆனந்த் அப்படின்னு ஒரு பேரை சொன்னோம். அந்த பேர் வந்து உமா ஆனந்த் இல்லை, த்ரிஷாவோட அம்மா பேர் வந்து உமா கிருஷ்ணன். அதுதான் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க. அது போகிற போக்கில் ஸ்ட்ரோக்கில் உமானோடனே நமக்கு ஞாபகம் வருது உமா ஆனந்த் அப்படின்ற அந்த பேர். அதனால் அந்த பேரை வந்து தவறாக உச்சரிச்சிட்டோம். தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதில் என்னை வந்து மன்னிக்கணும். மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். அதில் 1 2. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய்க்கு வந்து நம்ம நேற்றே சொன்னோம், அமித்ஷாவுடைய சந்திப்பில் வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நேற்றே வந்து அவர் தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக 39 பாராளுமன்ற தொகுதி, 543 பாராளுமன்ற தொகுதி ஆல் இண்டியா, இதில் மாற்றே இல்லை அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிட்டு அங்கே போயிட்டு 7:1:8ன்ற விகிதாச்சாரம் வந்து தமிழகத்துக்கு குறையக்கூடாதுன்னு மாற்றி பேசினார் அவர் அமித்ஷா முன்னாடி பேசும்போது. அமித்ஷா முன்னாடி பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் வந்து வரல, அதை பற்றி பேசலாம். ஃபண்ட் அலோகேஷனில் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஜிஎஸ்டியில் பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி பேசலாம். ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷனில் வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது, அதை பற்றி பேசலாம். நிறைய விஷயங்கள் பேச இருக்குங்க. ஆனால் இவர் வந்து தேவையில்லாமல் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண ஒரு விஷயம், அதை பற்றி இவர் பேசுகிறாரு. ஒரு நோட்டபுள் பாயிண்ட் என்னென்னா, இதை பற்றி வேற எந்த சிஎம்மும் பேசலை. ரைட்டா? ராகுல் காந்தி வந்து இங்கே விஜயை பேச வைக்கிறார். அவர் வந்து திமுகவும் பாஜகவும் ஒன்றா போகுது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து விஜயை வச்சு கூட்டெல்லாம் போட வைக்கிறாரு. ரைட்டுங்களா? இவ்வளவும் பண்ண வைக்கிறாரு. அந்த ஒரு ஸ்ட்ரோக்கில் இவர் பேசுகிறாரே தவிர மற்ற சவுத்தில் இருக்க சிஎம் யாருமே பேசலைங்க. கேரளா காங்கிரஸு, கர்நாடகா காங்கிரஸு பேசவே இல்லைங்க. தெலங்கானா காங்கிரஸு 3 பேருமே பேசலை. இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, சவுத்தில் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அடியாக வரும். ஆனால் சவுத்தில் இருக்க யாரும் அதை பற்றி பேசலை. இவர் வாலண்டராக போயிட்டு அதை வந்து 39 பாராளுமன்ற தொகுதி, 543 பாராளுமன்ற தொகுதிகள் அகில இந்திய அளவில் அப்படின்றது வந்து 7:1:8 அப்படின்ற விகிதாச்சாரத்தில் வரணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து இன்றைக்கி சட்டமன்றத்தில் எடுத்து நாங்கள் வந்து திமுக வந்து அதில் வந்து விகிதாச்சார அடிப்படையில் போயிடக்கூடாது. அதாவது 50% தொகுதிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது 2 ஃபார்முலாவில் வரும். ஒன்று வந்து 50% இருக்கக்கூடிய தொகுதிகளை எல்லா ஸ்டேட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. ரைட்டுங்களா? அந்த பார்லிமெண்ட்டில் ஒரு 850 சீட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அதை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு. இன்னொன்று, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வந்து முடிஞ்சிடும், வர டிசம்பரில் முடிஞ்சிடும். அப்போ வந்து பாராளுமன்ற எண்ணிக்கையை மாற்றணும். இதை வந்து இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் 25 வருஷம் ஃப்ரீஸுக்குள்ளே போட்டாங்க. 1971 இன்றைக்கி வரைக்கும் அது வந்து உறைந்த நிலையில் தான் அது இருக்குது. ஸோ அது மாற்றுறது சம்மந்தமான டிஸ்கஷனு அது தேவையில்லாமல் நேற்று அமித்ஷா முன்னாடி விஜய் வந்து பேசுகிறார். அப்போ என்னன்னா, அமித்ஷா வந்து ப்ளீஸ் பண்ணுறாராம். நாங்கள் வந்து உறுதியாக இல்லை, நாங்கள் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இன்றைக்கி சட்டமன்றத்தில் இல்லை நாங்கள் வந்து பழைய நிலையில் தான் தொடர்கிறோம் அப்படின்றத வந்து ஆதவ அர்ஜுனா மூலமாக பேசி இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளாயிருக்கு. எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறது 210 கோடி அது திட்டம்ன்றது வந்து இன்றைக்கி திமுக உட்பட எல்லா கட்சிகளும் வந்து கார் வந்து எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ கார் கொடுக்குற திட்டம் டமால் ஆகி காரெல்லாம் மாடல் காரெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, டாட்டா காரு. ஆனால் அந்த திட்டம் வந்து டமால் ஆகிடுச்சு. உதயநிதி 2 நாள் பொறுத்துட்டு இன்றைக்கி தான் வந்து சட்டமன்றத்துக்கு வந்தார். வந்த உடனே அவர் ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தார். 3 டிபார்ட்மெண்ட் ஃபைல் இருக்குதுன்னு சொன்னீங்களே,
முதலமைச்சர் சொன்னார், இந்த சினிமாவில் பேசுகிற மாதிரி பஞ்சு டயலாக்லாம் அவர் பேசுகிறாரு. ஃபைல் இருந்தால் ஓப்பன் பண்ணுங்கள், நடவடிக்கை எடுங்க, நீங்கள் ஏங்க பஞ்சு டயலாக்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உடனே இவர் ஆதவ அர்ஜுனா வந்து விஜய் இருக்கார், விஜய்லாம் பேச மாட்டார் சட்டமன்றத்தில். ஆதவ அர்ஜுனா நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை 3ன்னார் அவர் விஜய், இவர் 2 ஆக்கிட்டார். நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அப்படின்னு 2 டிபார்ட்மெண்ட் ஃபைல் எங்கள் கையில் இருக்குது. அது நாங்கள் ரெடியாக இருக்குது, அது நடவடிக்கைக்கு தயாராக இருக்குது, அதுதான் முதலமைச்சர் சொன்னார் அப்படின்னு. சட்டமன்றம் அங்கே நடக்குது, பாட்டுக்கு பாட்டு, சபாநாயகரே பாட்டு பாடுறாரு, அது இல்லாமல் இவங்களும் பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் உட்காந்து விஜய் ரசிக்கிறாரு. சட்டமன்றமாக நடக்கலை, அது ஒரு பாட்டு மன்றமாக நடக்குது. மொத்தத்தில் அமித்ஷா முழுக்க முழுக்க விஜய்க்கு சில நாட்கள் கெடு தான் கொடுத்துருக்காரு. அவருடைய டிமாண்டு நம்ம நேற்றே சொன்னோம், காங்கிரஸை விட்டு நீ வா, காங்கிரஸை வச்சுக்கிட்டு நீ ஆட்சி ஆள முடியாது. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஆட்சி ஒரு டம்மி ஆட்சி, அதை கன்டினியூ பண்ணாருங்க. இந்த விஜய் ஆட்சியும் ஒரு டம்மி ஆட்சியாக இருந்தால் அதை கன்டினியூ பண்ண விடுவாங்க. இல்லைன்னா அவங்களுடைய பாணியில் அவங்க அட்டாக்கை தீவிரப்படுத்துவாங்க, ஃபண்டை கொடுக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? திமுக ஆட்சியை ஃபண்டு கொடுக்கல, இங்கே கூடவே அடிஷ்னலாக அட்டாக் அதிகப்படுத்துவாங்க. இந்த தாய்மாமன் தங்க சீர்திட்டம் மாதிரி அல்வா மாதிரி ஒரு திட்டங்களை இவங்க பண்ணாங்கன்னா அட்டாக் சிவியராக அவங்க மேலே பாயும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய தகவல்களை உங்களிடம் தருகிறோம். நன்றி, வணக்கம்.